ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரீஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு பாரம்பரிய உளுந்தங்கஞ்சி ரெசிபி தான் பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆளுங்கிற பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காட்டும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். நல்லா அடிகனமான பேனா வச்சுக்கலாம். அதுல நான் 2 கிளாஸ் அளவுக்கு நான் உளுந்து, கருப்பு உளுந்து, முழு உளுந்து எடுத்துக்கிறேன். நீங்க உடைச்ச உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க ஆனா தோலோட இருக்கிற உளுந்தா எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சு கொஞ்ச நேரம் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா லோ ஃப்ளேம்ல மாத்திட்டு மறுபடியும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா சூடு ஏறுற வரைக்கும் ஹை ஃப்ளேம்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் லோ ஃப்ளேம்ல மாத்தி நல்லா வந்து வறுத்துக்கோங்க. இது வந்து கருப்பு உளுந்து அப்படிங்கறதுனால உங்களுக்கு சிவந்து வர்றது தெரியாது. அதனால வாயில போட்டு பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ உளுந்து வறுத்து எடுத்து வச்சாச்சு. நான் 2 கிளாஸ் உளுந்துக்கு வந்து அரை கிளாஸ் அளவுக்கு மாப்பிள சம்பா அரிசி எடுத்துக்கிறேன். மாப்பிள சம்பா அரிசி எடுத்துக்கலாம், இல்ல சிவப்பரிசி, கருப்பு கவுனி, எந்த அரிசி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். நார்மல் பச்சை அரிசி எடுத்துக்கலாம், புழுங்கல் அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் மாப்பிள சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். 2 கிளாஸுக்கு வந்து அரை கிளாஸ் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதுவும் நல்லா வந்து ஃப்ளேமை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்க, நல்லா இதுவும் நல்லா வறுப்பட்டுடுச்சு. அதை வந்து வேற ஒரு பிளேட்ல மாத்திடலாம். ஒரு 10 நம்பர் அளவுக்கு வந்து பாதாம் சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க. இது உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்ல இந்த ஸ்டெப்பை வந்து நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா ஹெல்தியா இருக்கிறதுக்காக நான் ஒரு 10 நம்பர் பாதாமும் சேர்த்து வறுத்து இது கூடவே நம்ம வந்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இது வறுப்பட்டாச்சு. இதுவும் எடுத்து வச்சிடலாம். இப்போ அவ்வளவுதான். இப்போ இது கூடவே நாம ஒரு 5 to 6 நம்பர் அளவுக்கு ஏலக்காவும், ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து ஜஸ்ட் தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. சுக்கு வந்து சேர்க்கறது வந்து நல்லா வந்து டைஜஷன் ஆகிறதுக்காக சேர்க்கிறோம். அதே மாதிரி ஃபிளேவரும் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஏலக்காவும் சுக்கும் நீங்க பேன் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதுல சேர்த்து ஜஸ்ட் வந்து ஒரு 30 செகண்ட்ஸ் இருந்தா போதும், எடுத்து வச்சிடலாம். இப்ப எல்லாமே வந்து நம்ம வறுப்பட்டாச்சு. இது நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம். இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இது இந்த மாதிரி கருப்பு உளுந்து சேர்த்து நீங்க வந்து அரைச்சி இந்த மாதிரி கஞ்சி மாதிரி நீங்க குடிக்கும் போது நல்ல எலும்பெல்லாம் நல்லா வந்து உங்களுக்கு வலிமையா இருக்கும். அதே மாதிரி கை கால் வலி, இடுப்பு வலி எல்லாம் இருக்காது. சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிடலாம். நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு ரெசிபி இது. வீட்டுல பெண் குழந்தைங்க இருந்தா கண்டிப்பா இதை செஞ்சு கொடுங்க. அப்பதான் அவங்களுக்கு வந்து எலும்புகள் வந்து நல்லா வலிமையா இருக்கும். இப்ப நல்லா அரைச்சாச்சு. இது அரைச்சிட்டு ஒரு சலடை வச்சு நல்லா ஒரு ஃபைனா வந்து சலிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது குறுன்னு இருந்துச்சுன்னா கஞ்சி வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. நல்ல ஒரு ஃபைன் பவுடரா அரைக்கணும். சலடை வச்சு நீங்க நல்லா சலிச்சுட்டு மீதி இருக்கிறத மறுபடியும் மிக்ஸி ஜார்ல போட்டு மறுபடியும் அரைச்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பவுடரா அரைச்சிக்கோங்க. நீங்க குவான்டிட்டி நிறைய பண்றதா இருந்தா மில்லுல கொடுத்து அரைச்சிக்கோங்க. ஒரு டைம் அழகா ஃபைனா அரைச்சு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம அரைச்ச மாவுல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மாவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப்பு இல்ல அப்படின்னா நீங்க கிளாஸ்ல கூட எடுத்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கட்டிகள் இல்லாம மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டவ்ல வந்து வைங்க. இது நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருங்க, கட்டி தட்டாம இருக்கும். நீங்க அரைச்ச மாவை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணீங்கன்னா 4 months 5 months வரைக்கும் கெட்டு போகாம நல்லா இருக்கும். வெளியிலேயே வச்சிருக்கலாம். கொஞ்சமா சால்ட் சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி பொங்கி வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்து கொடுக்குறேன். குழந்தைங்களா இருந்தா இந்த மாதிரி வந்து நாட்டு சர்க்கரையும் பாலை சேர்த்து கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களா இருந்தா ஸ்வீட் வேண்டாம் நினைச்சீங்கன்னா நீங்க நாட்டு சர்க்கரையும் பாலை ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் வந்து சால்ட் மட்டும் போட்டு சேர்த்து குடிங்க. அதுவே நல்ல ஒரு ஹெல்தியா தான் இருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க இந்த மாதிரி கொடுத்தாதான் விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனல் நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஒரு வீடியோல வந்து பாக்குறேன். நன்றி.